உங்களுக்குன்னு சொல்லி கர்த்தர் ஒரு தேவ தூதரை வச்சிருப்பார். அந்த தேவ தூதர்கள் மூலமாக எங்க இருந்தோ எப்படியோ யாரோ உங்க கூட நல்லா பேசுவதற்கு உதவி செய்வாங்க. இப்போ யூடியூப்ல இந்த மாதிரி வசனங்கள் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏது அப்படியே நம்ம சும்மா அப்படி யூடியூப் அப்படி தள்ளிக்கிட்டே இருப்போம்ல. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏற்ற வார்த்தையை நமக்கு கொடுப்பாரு கர்த்தர். அந்த ஏற்ற வார்த்தைகளை கொடுத்த உடனே அது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாதிரிலாம் ஆண்டவர் வித்தியாசமான முறையிலலாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். நம்மோடு கூட இடைப்படுவாரு. ஸோ அவர் உங்களை விசாரிக்கிறவரா, அவர் விசாரிக்கிறதுனால தான் நமக்கு இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி, இப்படிப்பட்ட தருணங்கள் எல்லாம் நமக்கு தராரு. அவர் விசாரிக்கிறவனான படியினால் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய கவலைகளையும் நம்மளுடைய கஷ்டங்களையும் போய் புலம்பாதீங்க யார்கிட்டயும். அவர்கிட்ட சொல்லுங்க. பெஸ்ட் அவர்கிட்ட சொல்லுங்க. எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கிட்டோம், எப்படி வேணாகட்டும். ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, யாராலையும் ஒண்ணும் செய்யவே முடியாது. நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்னாக்கா யாராலையும் ஒண்ணும் சேரவே முடியாது. அவர் நினைச்சாதான் செய்ய முடியும்.